வேலண்டைன்ஸ் டே வந்தாச்சு. ஸோ உங்கள் பார்ட்னரை எங்கே கூட்டிகிட்டு போகலாம், என்ன கிஃப்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க. ரீசன்ட் டேஸில் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியே ஆகணுன்ற ஒரு ப்ரெஷர் வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, கிஃப்ட்ஸ் ஷேர் பண்ணுறது லவ் லாங்குவேஜ் தான். பட் அது ஒரு சோஷியல் ப்ரெஷராக மாறும்போது தான் பிரச்சனையாக இருக்குது. லவ் அதிகரிக்கிற அதே நேரத்தில் டிசப்பாயின்மெண்ட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் அதிகமாகுது. பிகாஸ் சோஷியல் மீடியாவில் இருக்க ட்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸை பார்த்து நம்மளுடைய பார்ட்னரும் இந்த மாதிரி நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணணும், கிஃப்ட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அது நடக்காமல் போகும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது. அந்த டேவே கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக போகுது. ரெண்டாவது விஷயம், வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக இன்றைக்கி மாறிட்டு வருது. டெட்டி டே, சாக்லேட் டே, ரோஸ் டேன்னு ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுறாங்களோன்னு தோணுது. இன்ஸ்டெட் ஆஃப் மெட்டீரியல்ஸில் உங்கள் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், பிஹேவியரில் சேஞ்சஸை கொண்டு வரலாம். உங்கள் பார்ட்னர் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறது, ஆர் உங்கள் 2 பேருக்குள்ளே அடிக்கடி எந்த விஷயத்துக்கு சண்டை வருதோ, ஆர் உங்கள் பார்ட்னருக்கு பிடிக்காத விஷயங்களை மாற்றிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. வெளியே போங்க, கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுங்க, பட் அதோடு சேர்ந்து சில பிஹேவியர் சேஞ்சஸையும் பண்ணுங்கள். அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும்.